வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சுவையான கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வானல வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னு ஒரு 10-15 மிளகு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், இது கூட நம்ம ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்திடலாம். நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம ஒரு 5-6 பல்லு பூண்டு கட் பண்ணி நல்லா சேர்த்திக்கலாம். இது கூட 1/4 மூடிக்கும் குறைவா கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வணங்கினோன்னு இதை நம்ம ஆற விட்டு ஜார்ல போட்டு நல்லா மைய அரைச்சிடலாம். லைட்டா தண்ணி விட்டு அடுத்து அதே வானல்ல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க நல்லா கட் பண்ணி. கூட ஒரு 10-15 சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இந்த அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்திக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்க கருவேப்பிலை தேங்காவை நம்ம சேர்த்திடலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்திடலாம். கொஞ்ச நேரம் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்படியே இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடிடலாம். பச்சை வாசனை நல்லா போகட்டும். இப்ப 2 நிமிஷம் ஆயிருச்சு. பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. இது கூட நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை நம்ம ஊத்திடலாம். இத அப்படியே நம்ம மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுறலாம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். நல்லா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இப்ப நம்ம சுவையான கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிருச்சு. இந்த கருவேப்பிலை எல்லாம் ஒதுக்கி வைக்கிற குழந்தைங்களுக்கு கூட இது மாதிரி குழம்பா செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.